அத்தியாயம் 7. மேலும் 4 நாட்கள் சென்றிருந்த நிலையில் சாருவின் குத்தல் பேச்சுக்களும் ஜெகன் அனைத்தையும் தாங்கிக் கொண்டு சுத்துவதும் வழக்கமாகி இருந்தது. ஜெகனுக்கு எப்படி இருந்ததோ, ஒரு கட்டத்தில் சாருவால்தான் அவன் இருப்பை தாங்கிக் கொள்ளவே முடியாமல் போனது. கணவன் என்ற பெயரில் அவன் கண்முன் சுற்றும் போதெல்லாம் அவளுக்கு அத்தனை எரிச்சலாக இருக்க, அதை கட்டுப்படுத்த முடியாமல் அவள் ஏதாவது சொல்லிவிட, அவனோ எந்த எதிர்வினையும் காட்டாமல் அமைதியாகவே இருந்தான். எத்தனை நாட்களுக்கு இப்படியே ஓட்ட முடியும்? அவனுக்கும் ஊருக்கு போகும் நினைவே இருப்பது போல தெரியவில்லை. இன்று எப்படியும் பேசிவிட வேண்டும் என சாரு நினைத்து கொண்டிருந்த போது அவள் போன் அடித்து அவள் நினைவுலகை கலைத்தது. அழைத்தது அபிராமி என்றதும் சிறு புன்னகையுடன் போனை எடுத்தாள் சாரு. சொல்லு அபி என சாரு தொடங்க, என்ன சாரு, என் மருமக மது என்ன சொல்றா? இன்னும் பார்க்க வரலையேன்னு இந்த அத்தைய திட்டுறாளா என்றாள் ஆர்ப்பாட்டமாக. அதில் மேலும் சிரித்து கொண்ட சாரு, ஆமா, உன் மேல பயங்கர கோபத்துல இருக்கா. வந்தா அடிதான் வாங்க போற நீ. அதெல்லாம் அவளா ஒன்னும் என்ன திட்டமாட்டா, நீ போட்டு கொடுக்காம இருந்தா சரிதான். அபி, நீ நிஜமாவே எப்போ வர? விளையாட்டுத்தனத்தை விட்டு விட்டு சீரியஸாக சாரு கேட்க, அதிகபட்சம் ஒரு வாரம் சாரு, அதுக்குள்ள ஃப்ரீ பண்ணிக்கோங்கன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். கண்டிப்பா வந்துருவேண்டா என்றாள் அபிராமி. வினையின் வேலை பளுவால் அவளால் கிளம்ப முடியவில்லை எனும் வரைதான் சாருவிற்கு தெரியும். அந்த வேலை பளுவின் காரணம் அவளுக்கு தெரியாது. ஜெகன் தான் கொஞ்ச நாட்களுக்கு தன் நிறுவன பொறுப்பும் சேர்த்து பார்த்து கொள்ளுமாறு வினையிடம் கூறியிருந்தான். அதனால்தான் வினையால் நகரக்கூட முடியவில்லை. அவர்கள் வந்து குழந்தையை பார்ப்பதை விட ஜெகன் குழந்தையோடு இருப்பது முக்கியம் என்பதால் வினை முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு ஜெகனை அனுப்பி வைத்திருந்தான். மேலும் சிறிது நேரம் இருவரும் ஏதேதோ பேசிக் கொண்டிருக்க, அப்போதுதான் சாருவிற்கு கிருஷ்ணவேணி கேட்டது நினைவு வந்தது. அபி, அம்மா கிட்ட சொல்லி ஒரு முறை அத்தை கிட்ட பேச சொல்லு. அப்பா பத்தி விசாரிச்சுட்டு குழந்தை பத்தியும் கேட்க சொல்லு. அவங்க கோவில் டூர் போயிருக்காங்கன்னு சொல்லி இருக்கு, அத ஒட்டியே பேச சொல்லு என சாரு கூற, சரி சாரு, நான் சொல்றேன் என்று விட்டு போனை வைத்தாள் அபி. அன்றே சௌமியா கிருஷ்ணவேணிக்கு அழைத்து ஒரு முறை பேசிவிட அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்தது. சாருவிற்குத்தான் இத்தனை போய் தேவையா என்றிருந்தது. பேசாமல் உண்மையையே கூறிவிடலாம் என்று நினைத்தாலும் ஏனோ கிருஷ்ணவேணியை முழுதாக வருத்தவும் அவளுக்கு மனம் வரவில்லை. அவள் கணவன் குழந்தை என மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார். திடீரென எல்லாமே பொய் என்றால் அவர் தாங்குவாரா? அவரது நிம்மதியையும் சேர்த்து கெடுக்க வேண்டுமா என பெரும் யோசனையாக இருந்தது. அன்று இரவு தங்கள் அறைக்கு வந்த பின்பும் சாரு யோசனையோடு அமர்ந்திருக்க, சிறிது நேரத்தில் அவளே படுத்து விடுவாள் என்று நினைத்து படுத்து விட்டான் ஜெகன். தூங்குவதற்கு முன் தற்செயலாக அவன் சாருவை பார்க்க, அவள் இப்போதும் அப்படியே அமர்ந்திருப்பதை பார்த்து எழுந்து சுவற்றில் சாய்ந்து அமர்ந்தான். என்னாச்சு சாரு என ஜெகன் கேட்க, அவன் குரலில் அவன் புறம் திரும்பியவள் அவனை யோசனையோடு பார்த்தாள். தான் சொன்னால் இவன் கேட்பானா என்ற நினைவில் அவள் முகம் சுருங்கியது. அவள் முகத்திலிருந்தே தன்னை தான் ஏதோ சொல்ல போகிறாள் என்று ஜெகனுக்கு புரிந்து போயிற்று. அடுத்து என்னவோ என்ற பயம் எழுந்தாலும் அதை காட்டிக்கொள்ளாமல், சொல்லு சாரு என்றான். நீங்க ஊருக்கு போகலையா? யோசனையோடு சாரு கேட்க திகைத்து விழித்தான் ஜெகன். இத்தனை சீக்கிரமா? இன்னும் கொஞ்ச நாள் அவங்களோட இருக்கலாம் என்று நினைத்திருந்தானே. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கிளம்பலான் இருக்கேன் முயன்று எந்த உணர்வுமற்று ஜெகன் கூற, ஏன் என்றால் சாரு ஒற்றை சொல்லாக. இதற்கு என்ன பதில் கூறுவான்? உண்மை காரணத்தை கூறினால் நிச்சயம் குத்துவாள். வேறு என்ன சொல்வதென்றும் தெரியாமல் ஒரு பெருமூச்சோடு அவளை பார்த்தவன், இன்னும் கொஞ்ச நாள் உங்களோட என மெதுவாக ஜெகன் கூற, எதுக்கு என்றால் சாரு மீண்டும். அவனுக்கு புரிந்தது, இங்கு அவன் இருப்பது அவளுக்கு பிடிக்கவில்லை. அது தெரிந்த விஷயம்தானே. இத்தனை நாள் அவள் அமைதியாக இருந்ததே பெரிது. மீண்டும் அவனை நரகத்திற்கே போக சொல்கிறாள் அவன் மனைவி. போய்தானே ஆக வேண்டும். அவனுக்கும் வேறு வழி இல்லையே. என்ன செய்யணும் சாரு? நேரடியாக விஷயத்திற்கு வந்து விட்டான் ஜெகன். அதில் தானும் ஒருவித நிம்மதியோடு அவனை பார்த்தவள், நீங்க போய்
உங்க வேலையையும் வாழ்க்கையையும் பாருங்க. என் அப்பாவுக்காக இங்க வந்து அவரு நிம்மதியா இறக்க உதவுனதுக்கு ரொம்ப நன்றி. கைகூப்பி சாரு கூற அவளை எந்த உணர்வுமற்ற வெறித்தான் ஜெகன். இதை விட தெளிவாக உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட முடியாது என்று தோன்றியது ஜெகனுக்கு. மனதை கிழிக்கும் உணர்வோடு எழுந்தவன், இடையில எப்போதாவது வரலாமா என்று கேட்க, தேவையில்ல, நீங்க இங்க வர காரணமும் இல்ல தெளிவாக சாரு கூற கண்களை ஒரு முறை இறுக மூடி திறந்தவன், சித்தி கேட்க மாட்டாங்களா என்றான் கடைசி நம்பிக்கையாக. ஆனால் அவன் மனைவியோ அதிலும் மண்ணள்ளி போட்டாள். நான் சமாளிச்சுக்கிறேன், முடியலனா நடந்தத சொல்லிடுறேன். அவனை நேராக பார்த்து சாரு கூற உள்ளுக்குள் திடுக்கிட்டதை முயன்று விழுங்கிக் கொண்டவன், எப்போ கிளம்பணும் என்றான். நாளைக்கே. நான் ஏற்கனவே சொன்னதுதான். உங்க முகத்தை பார்க்க கூட நான் விரும்பல. இதுல எந்த மாற்றமும் இல்ல அழுத்தமாக சாரு கூற உணர்வுகளற்று பார்த்தவன் பேசாமல் தொட்டில் அருகில் சென்று நின்று விட்டான். குழந்தை அருகில் அவன் நின்றதும் சாரு அவனை புருவம் சுருங்க பார்க்க, இன்னைக்கு ஒரு நாள் தானே, கடைசியா பாத்துக்கிறேன், இதுக்கும் தட சொல்லிடாத. குழந்தையை பார்த்து கொண்டே ஜெகன் கூற ஏனோ மறுக்க தோன்றாமல் படுத்து விட்டாள் சாரு. அவள் உறங்கிவிட்டாள் என்று தெரிந்த பின் அவளையும் சேர்த்து பார்த்து கொண்டு நின்றிருந்தான் ஜெகன். அன்று இரவு முழுவதும் அவன் படுக்கவில்லை. மாற்றி மாற்றி மனைவியையும் மகளையும் தான் பார்த்து கொண்டிருந்தான். அடுத்து எப்போது பார்க்க முடியும் என்று அவனுக்கே தெரியவில்லையே. எப்படியானாலும் சாரு இங்கிருக்கும் வரை இனி அவன் 2 உயிர்களையுமே பார்க்க முடியாது. அடுத்த நாட்களை எப்படி கடத்தப் போகிறோம் என்று நினைத்தால் அவனுக்கு இப்போதே பயமாக இருந்தது. இரவு முழுவதும் அவன் நின்றிருந்தது சாருவிற்கும் தெரிந்துதான் இருந்தது. அவள் பால் கொடுக்க எழுந்த போதெல்லாம் அவன் நின்று கொண்டுதானே இருந்தான். விடியற் காலையில் ஒரு 10 நிமிடம் படுத்திருந்து விட்டு எழுந்து விட்டான் ஜெகன். வேகமாக கிளம்பி வந்தவன் சாரு விழிக்கும் வரை மீண்டும் தன் பார்க்கும் வேலையை தொடர்ந்தான். சற்று நேரத்தில் சாருவும் மதுவும் ஒரே நேரத்தில் நெளிய ஒரு ஆழ்ந்த மூச்செடுத்து கொண்டு வெளியே வந்துவிட்டான். அவன் ஹாலிற்கு வந்ததும் கிருஷ்ணவேணி அவனிடம் காஃபி கொண்டு வந்து கொடுக்க, தேங்க்ஸ் சித்தி என்றவன் தொடர்ந்து, நான் இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறேன் சித்தி, கொஞ்சம் அவசர வேலை வந்துடுச்சு, இனியும் தாமதிக்க முடியாது. குழந்தை கொஞ்சம் வளர வரைக்கும் சாரு இங்க இருக்கட்டும், அவளால மதுவை தனியா வளர்க்க முடியுங்கும் போது அழைச்சிட்டு போறேன் என காஃபியை குடித்து கொண்டே கூற, இப்படி திடீர்னு சொல்றீங்களே தம்பி, சாரு கிட்ட சொல்லிட்டீங்களா? அவளுக்கு ஒன்னும் கோபம் இல்லையா என கிருஷ்ணவேணி கேட்க, நான் இங்க இருந்தாதான் அவ கோபப்படுவா என நினைத்து கொண்டவன், சொல்லிட்டேன் சித்தி என்று மட்டும் வெளியே சொல்லி வைத்தான். சாருவும் எழுந்து ஃப்ரெஷ் ஆனவுடன் அதற்கு மேல் தாமதிக்காமல் கிளம்பி விட்டான் ஜெகன். தன் பையை எடுத்துக்கொண்டு தொட்டில் அருகில் வந்தவன் குழந்தையை ஒரு முறை ஆழமாக பார்த்துவிட்டு சாரு புறம் திரும்பினான். அவன் முகத்தை பார்க்காமல் அவள் அமர்ந்திருப்பது மேலும் வசதியாக போக அவளையும் நன்றாக ஒரு முறை பார்த்து கொண்டவன், கிளம்புறேன் சாரு என்று விட்டு நகரப் போக, ஒரு நிமிஷம் என்ற சாருவின் குரலில் நின்று திரும்பி பார்த்தான். அவன் முன் ஒரு செக்கை நீட்டியவள், இது என்னோட வந்ததிலிருந்து நீங்க எனக்காக செஞ்ச செலவு, எனக்கு தெரிஞ்ச வர எழுதியிருக்க, மேலும் ஆகியிருந்தா சொல்லுங்க, கொடுத்துடுறேன் என சாதாரணமாக கூற அவள் கொடுத்த செக்கை வாங்காமல் ஒரு பெருமூச்சோடு அவளை பார்த்தான் ஜெகன். அதையெல்லாம் கண்டுகொள்ளும் நிலையில் அவள் இருக்கவில்லை. அவன் கையில் அதை திணித்தவள், நான் கூப்பிட்டதையும் வந்ததை தவிர நீங்க செஞ்ச எல்லாமே அதிகப்படி உதவிதான், எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் என தெளிவாக கூற ஜெகன் எந்த பதிலும் கூறாமல் நின்றாலும் அவன் மனம் வெகுவாய் வலிக்கத்தான் செய்தது. இருந்தும் எந்த பதிலும் சொல்லி வாக்குவாதத்தை வளர்க்க விரும்பாதவன் அவள் கொடுத்த செக்கை பிரித்து கூட பார்க்காமல் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டான். 2 பேரும் பத்திரமா இருங்க, ஏதாவது தேவைன்னா உடனே கூப்பிடு, கணவனா நினைச்சு வேண்டாம், ஏதோ தெரிஞ்சவனா நினைச்சுக்கிட்டா போதும். அவள் முகம் மாறியதில் கடைசி வரியையும் சேர்த்தி கூறிவிட்டு வேகமாக நகர்ந்து விட்டான் ஜெகன். கிருஷ்ணவேணியிடம் கூறிவிட்டு அதற்கு மேல் அங்கு நிற்காமல் கிளம்பிவிட்டான். ஜெகன் ஊருக்கு வந்து தன் அலுவலக பொறுப்பை முழுதாய் ஏற்றுக்கொள்ள வினய் ஃப்ரீயாகிவிட்டான்.
இதுவரை இருந்த சேல்ஸ் ரிப்போர்ட், ப்ரொடக்ஷன் ரிப்போர்ட் என எல்லாம் ஜெகன் சரிபார்க்க அனைத்திற்கும் வினயும் உடன் இருந்தான். ஜெகன் பார்த்து முடித்ததும், எல்லாம் ஓகே தானே ஜெகா என வினய் கேட்க, அப்கோர்ஸ் டா என்றவன் தொடர்ந்து, இது நார்மல் செக்அப் தாண்டா, உன்னை செக் பண்றேன்னு ஏதாவது நினைச்சிட்டியா என்ன என்று கேட்க, அதெல்லாம் ஒன்னும் இல்லையேடா என்றான் வினய். அதில் நிம்மதியோடு சாய்ந்து அமர்ந்து கொண்ட ஜெகன், எனக்கு இன்னும் ஒரு உதவி நீ பண்ணணும் வினய் என்று கூற, சொல்லுடா என்றான் வினயும். எனக்கு என் பொண்ணோட போட்டோ வேணும்டா, நீ பார்க்க போகும்போது எடுத்துட்டு வா, முடிஞ்சா சாருவையும் குழந்தையும் சேர்த்து எடுக்க முடிஞ்சா ஒரு போட்டோ எடுத்து அனுப்புடா. ஜெகன் குரலிலேயே பெரும் ஏக்கம் தெரிய, கண்டிப்பா அனுப்புறேன் ஜெகா என்ற வினய், ஏண்டா குழந்தை பிறந்த பின்னாடியும் சாரு மனம் கொஞ்சமும் இலகலையா, இன்னும் எத்தனை நாளுக்குடா இப்படியே இருப்பீங்க என மெதுவாக கேட்க, அத்தனை சுலபத்துல ஆறக்கூடிய காயம் இல்ல வினய், நான் அவசரப்பட்டா மொத்தமா எல்லாம் இழந்துட வேண்டியதுதான். கொஞ்சம் கொஞ்சமாதான் சாருவோட மனச மாத்தணும். நிச்சயம் செய்வேண்டா, அவ முதல்ல இங்க வரட்டும். அது வரைக்கும். அதற்கு மேல் பேச முடியாமல் நிறுத்திவிட்டான் ஜெகன். அவன் மனநிலை வினைக்கும் புரிய அதற்கு மேல் அவன் எதுவும் பேசவில்லை. அடுத்த 2ஆம் நாள் அபிராமி, வினய் இருவரும் கிளம்பி சாருவை பார்க்க வந்தன. சக்தியை சௌமியாவிடம் விட்டுவிட்டு அவர்கள் மட்டுமே வந்திருந்தன. ஏற்கனவே அவர்கள் வருவதை சாருவிடம் கூறியிருந்ததால் சாருவும் இருவரையும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். கிருஷ்ணவேணியிடம் வினய் ஜெகனின் நண்பன் என்றுதான் சாரு கூறியிருந்தாள். வந்ததும் கிருஷ்ணவேணியிடம் சிறிது நேரம் கருணாகரன் பற்றி பேசிக் கொண்டிருந்தன அபிராமியும் வினயும். சாருவிற்கு அப்பான்னா ரொம்ப இஷ்டம் இல்லையா ஆண்டி? பாவம், நீங்க போன் செஞ்ச அன்னைக்கு ரொம்பவே துடிச்சுட்டா என்று அபி கூற, ஆமாம்மா, அவளுக்கு எல்லாமே அவளோட அப்பாதான். தாய் இல்லாத பிள்ளைன்னு செல்லத்தை கொட்டி வளர்த்துட்டாரு. கஷ்டமே தெரியாம வளர்ந்த பொண்ணுமா சாரு. வீட்ல கஷ்டம்னு வந்தப்ப அவ பொறுப்பை எடுத்துக்கிட்டது எங்க 2 பேருக்குமே ஆச்சரியம்தான். நடந்ததை நினைத்து கொண்டே கிருஷ்ணவேணி கூற அபிராமியும் லேசாக புன்னகைத்தாள். சரிடா, நீங்க போய் சாருவ பாருங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தா என்று கிருஷ்ணவேணி கூறிக்கொண்டிருக்கும் போதே பேச்சு குரல் கேட்டு சாருவே வந்துவிட்டாள். அபி, அண்ணா, வாங்க வாங்க என்று வரவேற்று கொண்டே சாரு வர, வந்தோம் வந்தோம் சாருமா, எங்க ஏன் மது குட்டி? அபியும் வேகமாக அவள் அருகில் வர, உள்ளவா என்று சாரு வினயையும் பார்த்து, வாங்கண்ணா என்று தலையசைத்துக் கொண்டே மீண்டும் அறைக்குள் வந்தாள். தொட்டிலில் அழகாக உறங்கிக் கொண்டிருந்த குழந்தையை பார்த்து மெதுவாக கையில் தூக்கிய அபிராமி, மதுக்குட்டி, அத்தை பாருங்க, அத்தை மேல கோபமா இருக்கீங்களா என கொஞ்சம் தொடங்கிவிட சிரித்துக்கொண்டே அமர்ந்து விட்டாள் சாரு. வினயும் குழந்தையைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். அபி மெதுவாக வினய் கையில் குழந்தையை வைக்க தானும் வாகாக குழந்தையை ஏந்தி கொண்டவன், அழகு பாப்பா, அப்படியே பஞ்சு பொதி போல எத்தனை அழகா இருக்கா இல்லையா அபி என கேட்க, ஆமா வினய், அழகு குட்டி என்று தானும் குழந்தையை கொஞ்சினாள் அபிராமி. கணவன் மனைவியாக இருவரும் குழந்தையை கொஞ்சுவதை சிறு புன்னகையோடு பார்த்து கொண்டிருந்த சாருவின் மனதில் திடீரென பெரும் ஏக்கம் எழுந்தது. அவளுக்கு இதெல்லாம் கொடுத்து வைக்கவில்லையே. ஏதோ இனம் புரியாத கவலை மனதை அரிக்க திடீரென வினய் இடத்தில் ஜெகன் நிற்பது போல ஒரு பிம்பம் வேறு கண் முன் தோன்றியது. 6 அடி ஆண் மகன், அவன் கையில் கோழி குஞ்சு போல் இருக்கும் தன் குழந்தையை புன்னகையோடு ஏந்தி கொஞ்சிக் கொண்டிருப்பது போல் தோன்றிய பிம்பத்தில் அதற்கு மேல் உட்கார முடியாமல் சட்டென எழுந்து விட்டாள் சாரு. அவள் எழுந்ததில் அபி அவளை கேள்வியாக பார்க்க, உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன் அபி என்று விட்டு வேகமாக வெளியே வந்து விட்டாள். சமையல் அறைக்கு வந்து சில பெரிய பெரிய மூச்சுக்கள் எடுத்து தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டவள் அதற்கு பின்னே இருவருக்கும் ஜூஸ் கலந்து எடுத்துக்கொண்டு வந்தாள். சாரு அந்த பக்கம் சென்றதும் மெதுவாக வினய் காதருகில் குனிந்த அபி, மதுக்குட்டி அப்படியே நம்ம ஜெகன் அண்ணா மாதிரி இருக்கா இல்லையா வினய் என்று கேட்க, ஆமா அபி, அப்படியே நம்ம ஜெகன் ஜாடதான், சாரு முன்னால சொல்ல முடியாதேன்னு தான் நான் சொல்லல என்றான் வினயும் அதிகம் சத்தம் செய்யாமல். எப்படியோ
இந்த குட்டியாவது 2 பேரையும் சேர்த்து வச்சா சரிதான். வர வர அண்ணாவை கண் கொண்டு பார்க்கவே முடியல. உண்மையான வருத்தத்தோடு அபிராமி கூறிக்கொண்டிருக்கும் போதே சாரு வந்துவிட சட்டென வாயை மூடிக்கொண்டாள் அபி. சாருவும் தனக்குள் இருந்த குழப்பத்தில் அபியை சரியாக கவனிக்கவில்லை. குழந்தையை விட்டுவிட்டு இருவரும் ஜூஸ் குடிக்க அபிராமிதான் முதலில் பேசினாள். எத்தனை மாசம் இங்க இருக்க போற சாரு? மறுபடியும் சென்னை வந்துடுவதான? அபி கேள்வியில் சில நிமிடங்கள் அமைதியாக யோசித்தாள் சாரு. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அபி, யோசிச்சு சொல்ற என்று அவள் முடித்துவிட அவள் பதிலில் அபி வினய் இருவருக்குமே கொஞ்சம் குழப்பமாக தான் இருந்தது. ஆனால் வற்புறுத்துவது சரி வராது என்று தோன்றியதால் இருவரும் அவளை தூண்டி துருவவில்லை. மேலும் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு இருவரும் கிளம்பும் போது சாருவையும் மதுவையும் சேர்த்து ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டாள் அபி. வினய் இருவரையும் சேர்த்து போட்டோ கேட்டால் சந்தேகப்படுவாளோ என்றுதான் அபி எடுத்துக்கொண்டாள். சாரு உள்ளே சென்றிருந்த போது குழந்தையை தனியாக ஒரு போட்டோவும் சாருவிற்கு தெரியாமல் அவளை ஒரு படமும் ஏற்கனவே அபி எடுத்திருந்தாள். சற்று நேரத்தில் அவர்கள் கிளம்பிவிட வீட்டை விட்டு வெளியே வந்ததுமே அந்த படங்களை ஜெகனுக்கு அனுப்பி வைத்து விட்டான் வினய். அப்போதுதான் அலுவலகம் முடிந்து கிளம்பிக் கொண்டிருந்த ஜெகன் மெசேஜ் ஒலியில் போனை எடுத்து பார்க்க அதில் வந்திருந்த படங்களை பார்த்ததுமே நின்ற இடத்திலேயே உறைந்து நின்று விட்டான். அவன் கண்கள் சிமிட்ட கூட மறந்து தன் அவளையும் தன் குழந்தையையும் தான் பார்த்து கொண்டிருந்தது. வந்த சில நாட்களிலேயே குழந்தை முகம் மாறிவிட்டதோ என்றெல்லாம் அவனுக்கு தோன்ற அதை உடனிருந்து ரசிக்க முடியவில்லையே என்ற வலியை எப்போதும் போல விளங்கிக் கொண்டவன் அந்த படத்தை பார்த்து கொண்டே வெகு நேரம் அமர்ந்து விட்டான். அத்தியாயம் 8. அடுத்த 1 வருடம் கண்மூடி திறப்பதற்குள் ஓடி இருந்தது. இந்த 1 வருடமும் ஜெகனை உயிர்ப்போடு வைத்திருந்த ஒரே விஷயம் அபி அடிக்கடி ஊருக்கு சென்று அவன் மனைவியையும் மகளையும் எடுத்து அனுப்பி கொண்டிருந்த படம்தான். ஆம், அபி மாதம் 1 முறையாவது சாருவை பார்க்க சென்று விடுவாள். செல்லும் போதெல்லாம் சாருவிற்கு தெரிந்தோ தெரியாமலோ அவளையும் குழந்தையையும் தவறாமல் படம் எடுத்து ஜெகனுக்கு அனுப்பிவிடுவாள். ஏதோ அவளால் முடிந்தது. இந்த 1 வருடத்தில் ஜெகனிடம் தோன்றிய மாற்றங்களை அவளும் கவனித்துக் கொண்டுதானே இருக்கிறாள். இருக்க இருக்க ஆள் மெலிந்து கொண்டே போவதும் பேச்சு என்பது சுத்தமாக குறைந்து போய் கடனுக்கே என சுற்றி கொண்டிருந்தான். என்னதான் எந்த உணர்வும் வெளிக்காட்டாமல் அவன் இருந்து கொண்டாலும் 1 வருடம் தன் குழந்தையையும் மனைவியையும் பார்க்க முடியவில்லை என்பது அவனை முழுதாக உருக்குலைத்திருந்தது. அந்த முறை சாருவை பார்க்க வரும்போதே அபி ஒரு முடிவோடுதான் வந்திருந்தாள். அவள் வந்ததும் கத்தி ஆர்ப்பரித்து அவளிடம் தவழ்ந்து வந்த மதுவை தூக்கி சிறிது நேரம் ஆசை தீர கொஞ்சிவிட்டு கீழே விட்டவள் சாரு புறம் திரும்பினாள். என்ன முடிவு பண்ணிருக்க சாரு? நேரடியாக அபி கேட்டுவிட, என்ன அபி என்றால் சாரு ஒன்றும் புரியாமல். இன்னும் எத்தனை நாள் இப்படியே இருப்ப சாரு? அத்தைக்கிட்டையும் நீ ஒன்னும் சொல்லல. அவங்க வேற எப்ப மாப்பிள்ள வருவார்னு கேட்டுட்டே இருக்காங்க. இன்னும் எத்தனை நாட்களுக்கு அவர் வெளியூர்ல இருக்காருன்னு சொல்லியே சமாளிப்ப? அதே பொய்ய காரணம் காட்டி அவரோட அம்மாவும் தனியா வர முடியலன்னு சொல்லியாச்சு. இன்னும் எத்தனை நாட்களுக்கு இதை தொடர முடியும் சாரு? சற்று அழுத்தமாகவே அபியிடமிருந்து கேள்வி வர அதில் சாருவின் முகமும் யோசனையுடன் சுருங்கியது. நானும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன் அபி. இனி சமாளிக்க முடியாது. ஏற்கனவே அத்தை ரொம்பவும் கேட்கதான் ஆரம்பிச்சிட்டாங்க. பேசாம வந்துடலான் தான் பாக்குறேன். நான் மறுபடியும் அங்கேயே வேலைக்கு வரலாம் இல்லையா? யோசித்து கொண்டே பேசிக் கொண்டிருந்த சாரு கேள்வியோடு நிறுத்த, இதனடி முட்டாள்தனமான கேள்வி? உனக்கு இல்லாத வேலையா? ஒழுங்கா வந்து சேரு. என் வீட்டுக்கு வந்துடு சாரு. குழந்தைய வச்சுக்கிட்டு தனியா இருக்க முடியாது என்று சேர்த்தே அபி கூற அதில் யோசனையோடு மறுப்பாக தலையசைத்தாள் சாரு. இல்ல அபி, அது சரி வராது. வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். உன் வீட்டு பக்கத்துல ஒரு சாதா அபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா? அங்க வாடகைக்கு வீடு எடுத்துக்கலாம். அத்தியாவசிய தேவை மட்டும் இப்போதைக்கு வாங்கிக்கிறேன். வேலைக்கு வரும்போது குழந்தைய உன் வீட்டுல விட்டுறேன். சௌமியா அம்மா கூட சக்திய பாத்துக்க ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா? அவளுக்கு ஏன் பங்குல தனியா சம்பளம் கொடுத்துடுறேன். ஓகே தானே? தெளிவாக யோசித்து சாரு அனைத்தையும் கூறி முடிக்க,
இவ இத்தனை புத்திசாலியா இருந்திருக்க வேண்டாம் என்றுதான் அபிக்கு தோன்றியது. சரி சாரு, நான் வீடு விசாரிக்கிறேன். உன்னை கூட்டிட்டு போக அண்ணா வர வேண்டாமா? அபி கேள்விக்கு அழுத்தமாக மறுத்தாள் சாரு. தேவையில்ல, அடுத்த முறை நீ வரும்போது உன்னுடனேயே வந்துடுறேன். அத்தை கேட்டா அவர் இன்னும் வெளியூர்ல இருந்து வரலேன்னு சொல்லிக்கலாம் என முடித்து விட்டாள் சாரு. அதற்கு மேல் அவளிடம் பேசி பிரயோஜனம் இல்லை என புரிந்துவிட அபி அதற்கு மேல் அதை பற்றி சாருவிடம் ஒன்றும் பேசவில்லை. ஆனால் ஊருக்கு வந்ததும் ஜெகனை இன்ஸ்டிடியூட் வர சொல்லி எல்லாம் சொல்லிவிட்டாள். சாரு கூறிய அனைத்தையும் அபிராமி கூறி முடிக்க அமைதியாக அனைத்தையும் கேட்டுக்கொண்ட ஜெகன் எந்த பதிலும் கூறாமல் எழுந்து சென்று ஜன்னல் அருகில் நின்று விட்டான். அவன் முகத்திலிருந்தே அவன் ஏதோ யோசிக்கிறான் என்று புரிந்துவிட வினயும் அபிராமியும் அமைதியாக அவனை பார்த்து கொண்டிருந்தனர். சிறிது நேரம் வெளியிலேயே வெறித்து கொண்டு நின்றிருந்தவன் ஒரு முடிவுடன் திரும்பினான். உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க அபார்ட்மெண்ட்ல ஏதாவது பிளாட் விலைக்கு வருதா வினை என்று ஜெகன் கேட்க, இருடா விசாரிச்சுட்டு வர என எழுந்து விட்டான் வினய். அவன் வரும் வரை மீண்டும் அமைதி. 5 நிமிடத்தில் திரும்பி வந்த வினய், ஒரு சிங்கிள் பெட்ரூம் பிளாட்டும் ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் பிளாட்டும் விலைக்கு இருக்குதாமாண்டா என்றான். குட், அந்த சிங்கிள் பெட்ரூம் பிளாட் நான் விலைக்கு வாங்கிக்கிறேன். வினய், கொஞ்சம் விசாரிச்சு வை, நாளைக்கு பேசி முடிச்சிடலாம். சாரு கிட்ட ஓனர் வெளியில இருக்காருன்னு சொல்லி அதே வீட்டை வாடகைக்கு கொடுங்க. அட்வான்ஸ் வேண்டாம், கம்மியான வாடகை மட்டும் சொல்லு. அதுவும் இல்லைன்னா சந்தேகப்படுவான். அண்ட் அடுத்த முக்கியமான விஷயம் என்று ஜெகன் நிறுத்த, இத்தனை நேரம் அவன் கூறிக்கொண்டிருந்த விஷயங்களை ஒருவித ஆச்சரியத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தாலும் கடந்த சில வருடங்களாக அவனிடம் காணாமல் போயிருந்த அழுத்தம் மீண்டும் மீண்டதில் வினைக்கு சற்று நிம்மதியாக இருந்தது. இனி இன்ஸ்டிடியூட் பொறுப்ப கொஞ்ச நாள் நான் எடுத்துக்கிறேன் வினய் என்று ஜெகனின் கூற்றில் இப்போது உண்மையாகவே அதிர்ந்து விழித்தான் வினய். என்னடா, ஏன் என நிஜமாகவே புரியாமல் வினய் கேட்க, மக்கு வினய், அண்ணா சாரு கூட இருக்க விரும்புறாரு என்றால் அபி ஆர்ப்பாட்டத்தோடு. அதில் லேசாக சிரித்த ஜெகன், எஸ், அவளுக்கு செஞ்ச பாவத்துக்கு நிறைய தண்டனை அனுபவிச்சிட்டேன். ஒருவேளை அவ வேற வாழ்க்கை தேடிக்கிட்டு இருந்தா கடைசி வர அவ பக்கமே போயிருக்க மாட்டேன். பட் ஒரு நொடி நிறுத்தி இடவலமாக தலையசைத்தவன், அவ இப்படியே வாழ்க்கைய ஓட்டிடலான்னு பாக்குறா. எல்லாத்தையும் சரி செய்ய முயற்சிக்க போற. அதுக்கு இனியும் நான் ஒதுங்கி இருந்தா சரி வராது அழுத்தமாக ஜெகன் கூற, அவளுக்காக மட்டும் தானா அண்ணா என்றால் அபி விளையாட்டாக நிலைமையை சீராக்க. அதில் முகம் இலக லேசாக சிரித்தவன், நானும் மனுஷன்தானேமா, எனக்கும் என் மனைவி குழந்தையோட இருக்கணும்ன்ற ஆசை இருக்காதா என்றான் கண்களை எட்டாத புன்னகையோடு. அவன் குரலில் இருந்த ஏக்கமும் வலியும் தெளிவாக புரிய வினய் அபி இருவருமே அமைதியாகிவிட்டன. அடுத்த 1 மாதத்தில் ஜெகன் கூறியது போல அந்த வீட்டை வாங்கிவிட்டான். சாருவும் ஊரிலிருந்து கிளம்புவதற்கு முன் தான் திட்டமிட்டபடியே கிருஷ்ணவேணியிடம் கூற, திருமணமான புதிதிலிருந்தே ஜெகனுக்கு வேலை பளு அதிகம் என்று கூறிக்கொண்டிருந்ததால் அவரும் சாரு கூறியதை ஏற்றுக்கொண்டு விட்டார். இந்த முறை அபியும் வினயும் சேர்ந்தே வந்திருந்தன. கிளம்பும் முன் சாருவிடம் தனியாக பேசினார் கிருஷ்ணவேணி. சாரு, உனக்கு திருமணம் ஆனதிலிருந்து நான் ஒரு முறை கூட அங்க வரவே இல்லையேடா. உன் வீட்ல எதுவும் தப்பா எடுத்துப்பாங்களா? நானும் உதவிக்கு வரவா என அவர் கேட்டு வைக்க உள்ளுக்குள் ஒரு நொடி வெகுவாய் அதிர்ந்ததை வெளியே காட்டிக்கொள்ளாமல் இருக்க பெரும்பாடு பட்டு போனாள் சாரு. இல்ல அத்த, அங்க உதவி எதுவும் தேவைப்படாது. எல்லா வேலைக்கும் ஆட்கள் இருப்பாங்க. நானும் அத்தையும் குழந்தைய மட்டும் தானே பாத்துக்க போறோம். அத்தை எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது வந்து பாக்கணும்னு தோணுனா மட்டும் வாங்க, போதும். சிறு உதறலோடுதான் சாரு கூறினாள். ஆனால் தனக்காகத்தான் அத்தை கேட்கிறார் என்ற நம்பிக்கையில்தான். அதில் எதுவும் பிரச்சனை இல்லை என்பதை அவள் தெளிவாக கூறியது. அவள் நினைத்தது போலவேதான் நல்ல வேலையாக கிருஷ்ணவேணி பேசினார். உனக்கு ஒன்னும் பிரச்சனை இருக்காதுன்னா நான் இப்போ வரல. இங்க அறுவடை நேரம் முடிஞ்சதும் பாப்போம். நீ போய் செட்டில் ஆகிட்டு சொல்லு. நான் ஒரு முறை வந்துட்டு போறேன் என்று கிருஷ்ணவேணி முடித்துவிட,
இப்போதைக்கு பிரச்சனை இல்லை என்றாலும் அடுத்த முறை அவர் வருகிறேன் என்று சொல்லும்போது என்ன செய்வது என்ற குழப்பமும் சேர்ந்தேதான் சாருவிற்கு வந்தது. அதை அப்போது பார்த்து கொள்ளலாம் என்று முடிவு செய்து கொண்டு இப்போதைக்கு எதுவும் காண்பித்துக் கொள்ளாமல் கிளம்பினாள் சாரு. சாருவை நேராக அந்த வீட்டிற்குத்தான் அழைத்து வந்தாள் அபி. ஜெகன் கூறியது போலவே ஓனர் வெளிநாட்டில் இருப்பதால் பர்னிச்சர் எல்லாம் அப்படியே இருப்பதாக கூறிவிட்டாள். மேலும் கேஸ், அத்தியாவசிய சமையல் பொருட்கள் எல்லாம் தான் வாங்கி வைத்து விட்டதாக கூறிவிட்டாள். அனைத்தையும் ஜெகன் தான் செய்திருந்தான். எனக்கு எந்த வேலையும் இல்லாம ரெடி பண்ணிட்டியே அபி என வீட்டை சுற்றி பார்த்து கொண்டே ஆச்சரியத்தோடு சாரு கேட்க, வேற வழி, நீதான் வீட்டுக்கு வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறியே என்றாள் அபி. அதில் லேசாக சிரித்து கொண்ட சாரு, ரொம்ப தேங்க்ஸ் அபி, என்னால உங்களுக்கு நிறைய சிரமம் இல்லையா என சிறு சங்கடத்தோடு கேட்க, ஆமா ஆமா, எத்தனை பெரிய மலைய புரட்டி போட்டிருக்கோம், இதுக்காக நீ எங்களை தங்கத்தாலேயே இழைக்கணும் தெரியுமா? சீரியஸாக அபி கூற அதில் சத்தமாக சிரித்து விட்டாள் சாரு. எதுனாலும் பெரிய உதவிதான் அபி, தேங்க்ஸ் அண்ணா. அபியிடம் ஆரம்பித்து அவள் வினையிடம் முடிக்க, இந்த விளையாட்டுக்கு நான் வரலமா, நீங்க 2 பேருமே பேசுங்க என்று விட்டு அமைதியாக அமர்ந்து விட்டான் வினை. அவன் பேச்சில் அங்கு மீண்டும் ஒரு சிரிப்பொலி எழுந்து அடங்கியது. இவளை பிடிங்க வினை, நாங்க கொஞ்சம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஏதாவது சமைக்கிறோம், அப்புறம் நம்ம கிளம்பலாம் என்ற அபி சாருவோடு வந்து எல்லாவற்றிற்கும் உதவி செய்துவிட்டே கிளம்பினாள். மறுநாள் காலை எப்போதும் போல் வேலைக்கு கிளம்பிய சாரு காலையில் சற்று சீக்கிரமாகவே எழுந்து குழந்தையை சௌமியாவிடமும் அபிராமியிடமும் ஒப்படைத்துவிட்டு கிளம்பினாள். ஆம், அபிராமி வேலையில் இருந்து நின்றிருந்தாள். சக்தி கொஞ்சம் வளர்ந்து விட்டதாலும் மதுவையும் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதாலும் தான் இனி வேலைக்கு வரவில்லை என்று கூறியிருந்தாள் அபி. அதனால் சாரு மட்டும் தனியாகத்தான் வந்தாள். அபி தனது ஸ்கூட்டியை சாருவை பயன்படுத்திக்க சொல்லியிருந்தாள். சாரு இன்ஸ்டிடியூட் வந்து தனது வேலையை தொடங்கிய சிறிது நேரத்தில் அவளை அழைத்து விட்டான் வினை. அவன் எதிரில் வந்து அமர்ந்தவள், சொல்லுங்கண்ணா என்று கேட்க அவனோ சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தான். பின் ஒரு பெருமூச்சோடு நிமிர்ந்தவன், எனக்கு என்னோட ஆபீஸ்ல கொஞ்சம் பெரிய பிரச்சனை சாரு, நான் அத பார்த்தாக வேண்டிய கட்டாயம், அதனால என்னால தொடர்ந்து இங்க நிர்வகிக்க முடியாதுமா மெதுவாக வினை கூற, வேற ஆளுகிட்ட ஒப்படைக்க போறீங்களான்னா என சாதாரணமாக கேட்டாள் சாரு. அவளை ஒரு மாதிரி பார்த்தவன், ஆமாமா, ஜெகன் தான் பாத்துக்க போறான் என்றான் மேலும் இறங்கிவிட்ட குரலில். அதை கேட்டதும் உச்சக்கட்ட அதிர்ச்சியோடு எழுந்து விட்டாள் சாரு. என்னன்னா சொல்றீங்க? இன்னமும் தன் காதில் சரியாகத்தான் விழுந்ததா என்ற சந்தேகத்தோடு சாரு கேட்க, ஆமாமா, போட்டோகிராஃபி சம்பந்தப்பட்டவங்க கிட்டதானே பொறுப்பை ஒப்படைக்க முடியும். என் நண்பர்கள்ல அவன்தான் நல்ல போட்டோகிராஃபர், உனக்கு தெரியுமே என்று வினை நிறுத்த சாருவோ பதில் சொல்ல முடியாத திகைப்பில் விழித்து கொண்டிருந்தாள். எனக்கு வேற வழி தெரியலம்மா. தொடர்ந்து வந்த வினையின் குரலில் ஒருவாறு நினைவிற்கு மீண்டவள் ஒரு ஆழ்ந்த மூச்செடுத்து கொண்டு மீண்டும் அமர்ந்தாள். சரிண்ணா, அப்போ நான் ரிசைன் பண்ணிடுறேன் என அழுத்தமாக சாரு கூற, இதை அவன் ஓரளவு எதிர்பார்த்தே இருந்ததால் அதிகம் ஒன்றும் அதிர்ந்து விடவில்லை. என்ன சாருமா இது, அவன் பாட்டுக்கு அவன் இருக்க போறான், அதுக்காக நீ வேலையை விட்டு போனா சரியாகிடுமா? அவனுக்கு பயந்து ஓட போறியா என்ன? அழுத்தமாக வினை கேட்க, பயம் வந்தாதான் போகணும்னு இல்ல அண்ணா, பிடிக்கலைனா கூட போகலாம். சாருவும் கொஞ்சமும் அழுத்தம் குறையாமல் தான் கூறினாள். அவனை பிடிக்கலன்ற ஒரே காரணத்துக்காக எத்தனை பேரை வருத்தப்பட வைக்க போற? கொஞ்சம் யோசிச்சாரு. வேற வேலை தேடினா எங்களை பிரிய நேரலாம், இல்ல ஊருக்கு போகணும்னா கிருஷ்ணவேணி அம்மா கிட்ட உண்மைய சொல்லி அவங்க நிம்மதியை கெடுக்கணும். எல்லாமே மறுபடியும் மாத்தணும். இத்தனை கஷ்டம் தேவையா? யோசிமா. பிடிக்கலனா நீ பாட்டுக்கு ஒதுங்கி போச்சாரு. உன்னை வற்புறுத்தி என்ன செஞ்சிட முடியும் அவனால? கேள்வியோடு வினை நிறுத்த, செய்வான் என சாருவின் மனம் உடனடியாக விடையளித்தது. அவளை இக்கட்டான ஒரு சூழலில் நிறுத்திதானே பழி வாங்கினான்.
அவன் என்ன வேண்டுமானாலும் செய்வான். சாருவின் முகம் இறுகுவதை கவனித்த வினய், நீயும் முன்ன போல இல்லையே சாருமா, அவனை தைரியமா எதிர்கொண்டு கடந்து போடா. இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தா வாழவே முடியாது சாரு. அப்புறம் உன் இஷ்டம்பா. அவளிடமே விடையை விட்டுவிட்டு வினய் அமைதியாகி விட்டான். பேசியவரை போதும் என்றிருந்தது அவனுக்கு. மிகவும் வற்புறுத்த வேண்டாம் என்று ஜெகனும் கூறியிருந்தான். சாரு பற்றி நன்கு தெரிந்துதான் அவன் அப்படி கூறியது. அவன் கூறியது போலவேதான் நடக்கவும் செய்தது. சிறிது நேரம் அமைதியாக யோசித்த சாரு, சரிண்ணா, என்னால முடிஞ்ச வர சமாளிக்க பாக்குறேன் என்று விட்டு அவன் பதிலுக்கு காத்திராமல் எழுந்து விட்டாள் சாரு. அவள் இன்னும் யோசித்துக் கொண்டிருப்பது புரிய வினயும் எதுவும் பேச்சு கொடுக்கவில்லை. மீண்டும் தன்னிடத்தில் வந்து அமர்ந்த சாரு தெளிவாக ஒரு முடிவெடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டுதான் இருந்தாள். ஜெகனை அவளால் இப்போதும் முழுதாக நம்ப முடியவில்லை. பலமாக ஒரு முறை அவனிடம் பட்டு விட்டதன் விளைவு. அவன் காதல் மட்டுமல்லாமல் அவன் மனம் மாறியதை கூட அவளால் உணர முடியவில்லை. எப்போது வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்வான் என்ற பயம் இருந்தாலும் ஒரு மனம் தான் ஏன் பயப்பட வேண்டும் என்ற வீம்போடு நின்றது. இனி அவளை எந்த கஷ்டப்படுத்தவும் அவனிடம் எந்த ஆயுதமும் இல்லையே. கொஞ்சம் கொஞ்சமாக அவன் முன் நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்ற வெறி எழ அதையே கெட்டியாக பற்றி கொண்டாள் சாரு. சிறிது நேரத்தில் அனைவரையும் கான்ஃபரன்ஸ் ஹாலிற்கு அழைக்க லேசாக படபடுத்த மனதை ஒரு அரட்டு போட்டு அடக்கிவிட்டே சென்றாள் சாரு. அவள் எதிர்பார்த்தது போலவே ஜெகன் தான் வந்திருந்தான். அங்கு அனைத்து ஸ்டாஃப்ஸ், டீச்சர்ஸ் எல்லோரும் குழுமி இருக்க வினய் தான் விலகுவதையும் ஜெகன் பொறுப்பேற்றுக் கொள்வதையும் கூறினான். வினய் கூறி முடித்ததும் அனைவரையும் பார்த்து லேசாக புன்னகைத்த ஜெகன், வினயும் நானும் ஒண்ணுதான், எதுவும் மாறாது. சோ எல்லாரும் எப்போதும் போல உங்க ஒர்க்க தொடர்ந்தா போதுமானது. தேங்க்ஸ் ஆல் என மிக சிறியதாகவே தன் உரையை முடித்துக் கொண்டான். அவன் பேசி முடித்ததும் அனைவரும் எழுந்து செல்ல அவர்களுடனே சாருவும் சென்று விட்டாள். ஜெகன் அங்கு வந்த நொடியிலிருந்து அவளைதான் பார்த்து கொண்டிருந்தான். அவளோ உள்ளே வந்தபோது ஒருமுறை அவனை பார்த்ததோடு சரி, அதற்கு பின் நிமிரவே இல்லை. அனைவரும் சென்றதும் ஜெகன் புறம் திரும்பிய வினய், ஆல் தி பெஸ்ட் ஜெகா, நல்லதே நடக்கும். சாரு வேலைய விட்டுட்டு போகாம இருக்கிறதே நல்ல அறிகுறிதான், பாத்துக்கோடா என்று கூற, கண்டிப்பா வினய், என்னால முடிஞ்ச வர அவளை சரி செய்ய முயற்சி பண்ற. ஒருவேளை ஒண்ணுமே முடியலன்னா முகத்தில் தோன்றிய வலியை ஒரு நொடி எடுத்துக்கொண்டு மறைத்து கொண்டவன், முன்ன போலவே உங்ககிட்டயே அவளை ஒப்படைச்சிட்டு விலகிடுவேன், அவ்வளோதான் என்றான் வலித்தாலும் அழுத்தமாக. அத்தியாயம் 9. ஜெகன் அங்கு வந்து முதல் 2 நாட்களுக்கு சாரு கண்களில் அதிகம் படவில்லை. எப்போதாவது தற்செயலாக பார்ப்பதுதான். அதுவும் இருவரும் கண்ணோடு கண் பார்க்கவே இல்லை. அப்படித்தான் சாரு நினைத்து கொண்டிருந்தாள். ஆனால் ஜெகன் அவளை பார்த்து கொண்டுதான் இருந்தான். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அதைத்தான் முக்கிய வேலையாக செய்து கொண்டிருந்தான். இந்த 2 நாளில் அவள் அங்கிருக்கும் ஒவ்வொரு நொடியும் என்ன செய்கிறாள் என தெளிவாக பார்த்து வைத்திருந்தான் ஜெகன். முன்பே அவள் ஓய்வெடுக்கும் 11 மணி போல்தான் இப்போதும் கொஞ்சம் அவள் ஓய்வாக அமர்ந்து கொள்வது தெரிய, அன்று சரியாய் அந்த நேரத்தில் அவளை அழைத்தான் ஜெகன். அன்றுதான் சாரு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தாள். வந்து 2 நாட்கள் ஓடியும் அவன் அவள் பக்கம் வரவில்லை என்றதும் இனி எதுவும் வம்பு பண்ண மாட்டான் என்று சாரு நினைத்திருக்க அவள் எண்ணம் அன்று பொய்த்து போனது. தன் அருகில் இருந்த போன் அடித்ததும் அதை சாதாரணமாக எடுத்து, ஹலோ வினான் இன்ஸ்டிடியூட் என சாரு தொடங்க, திஸ் இஸ் ஜெகன் சாரு, 2 days ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு என் ரூமுக்கு வா என்ற ஜெகனின் அழுத்தமான குரலில் பதில் சொல்லக்கூட தோன்றாமல் திகைத்து விழித்துக் கொண்டிருந்தாள் சாரு. அவன் போன் பண்ணுவான் என சுத்தமாக எதிர்பார்க்காத அதிர்ச்சி ஒரு பக்கம் என்றால், மற்றொரு பக்கம் முதல் முறை அவன் அவளோடு போனில் பேசியது திடீரென நினைவு வந்து அவள் இரத்த அழுத்தத்தை எகிர செய்தது. ஜெகன் அவளுக்குள் ஏதேனும் சிறு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறான் என்றால்
அது அந்த முதற்கட்ட அழைப்புகளில் மட்டுமே. அவன் குரலும் அதிலிருந்த மென்மையும் கொடுத்த உணர்வை நம்பித்தான் அவள் திருமணத்திற்கு தைரியமாக ஒத்துக்கொண்டதே. அதற்கு பின் இப்போதுதான் அவன் அது போன்ற குரலில் பேசி சாரு கேட்கிறாள். இடையில் அவனுடன் இருந்தபோது இருவரும் போனில் பேசியதெல்லாம் கோபம், நக்கல் என்று ஏதாவதுதான் அவன் குரலில் இருக்கும். மென்மை எனும் பேச்சிற்கே இடமில்லையே. சாரு தன் நினைவிலேயே மூழ்கிவிட, சாரு இருக்கியா என்ற ஜெகனின் குரல்தான் அவளை மீட்டு வந்தது. வர என்று அவசரமாக கூறிவிட்டு போனை வைத்தவள் வேகமாக மூச்செடுத்து தன்னை சமன் செய்து கொண்டாள். என்ன முட்டாள்தனமான எண்ணம்! அவன் குரல் எப்படி இருந்தா அவளுக்கு என்ன? அதுல ஒரு முறை மயங்கி வாழ்க்கையை இழந்தது பத்தாதா? அறிவு சுத்தமா மழுங்கிடுச்சு போல என நினைத்து கொண்டவள் தலையில் வேகமாக தட்டி தன் நிலைக்கு மீண்டாள். இப்போது அவளிடம் பழைய உறுதி மீண்டிருந்தது. அவன் கேட்ட ரிப்போர்ட்ஸை எடுத்துக்கொண்டு அவன் அறைக்கு சென்றாள் சாரு. கதவை தட்டிவிட்டு அவள் காத்திருக்க, கமின் என்ற ஜெகனின் அழுத்தமான குரல் ஒலித்தது. அதில் மீண்டும் ஒரு முறை நன்றாக மூச்செடுத்துக் கொண்டு உள்ளே சென்றாள். ரிப்போர்ட்ஸ் சார். சார் என்ற வார்த்தையில் அழுத்தம் கொடுத்து சாரு கூற, அதில் லேசாக சிரித்துக்கொண்டே அவள் நீட்டிய கோப்பை வாங்கிக் கொண்டான் ஜெகன். அதை சும்மா ஒரு முறை புரட்டிவிட்டு வைத்து விட்டவன், எப்படி இருக்க சாரு? மது எப்படி இருக்கா என்றான் அவளை நேராக பார்த்து. அதுவரை யாருக்கு வந்த விருந்தோ என அமர்ந்திருந்தவள் திடீரென அவன் இப்படி கேட்கவும் முதலில் அதிர்ந்து பின் உடனடியாக சுதாரித்து அவனை முறைத்தாள். இப்போ வர நல்லாதா இருக்கும் அழுத்தமாக சாரு கூற, அதில் உள்ளே குத்தியதில் குட் என மெதுவாக முணுமுணுத்தான் ஜெகன். பின் தானே லேசாக தலை கோதி தன்னை சமன் செய்து கொண்டவன், எனக்கு மதுவை பார்க்கணும் பிளீஸ் சாரு என்றான் மெதுவாக. எனக்கு விருப்பம் இல்ல என்றாள் சாரு அழுத்தத்தோடு. அவள் பதிலில் அடுத்து என்ன சொல்வதென்று புரியாமல் அவன்தான் விழித்தான். பார்க்க கூடாது என ஏதாவது சொல்லி இருந்தால் கெஞ்சியாவது கேட்கலாம் என்று நினைத்திருந்தான். அவளும் தனக்கு விருப்பமில்லை என்று மட்டும் கூறி அவள் விருப்பத்திற்கு அவன் தரப்போகும் மரியாதையை கேள்விக்குறியாக்கி வைக்கிறாள். சாரு, உன் விருப்பத்துக்கு மரியாதை கொடுத்துதான் எத்தனை வலிச்சப்பவும் பொறுத்துக்கிட்டு இத்தனை நாள் உங்களை பார்க்க வராம இருந்த. இனியாவது அனுமதிக்க கூடாதா? ஒரே ஒரு முறை பாத்துக்கிறேன் சாரு. ஜெகன் இப்போதும் தனிவாகத்தான் பேசினான். அவன் கூற்றில் அவனை நக்கலாக பார்த்த சாரு, நீங்க குழந்தைய பார்க்கவே இல்ல, இத நான் நம்பணுமா? எங்கே அபி அண்ணா 2 பேரும் உங்களுக்கு மது படத்தை அனுப்பலைன்னு சொல்லுங்க பாப்போம் என கொஞ்சமும் நக்கல் குறையாமல் கேட்க, படத்துல பாக்குறதும் நேர்ல பாக்குறது போல வருமா சாரு? குழந்தைய தூக்கி கொஞ்சம் வேணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? ஏக்கம் அழுத்தம் 2ம் கலந்து ஜெகனிடம் இருந்து பதில் வந்தது. ஆனால் சாருவோ கொஞ்சமும் நக்கல் குறையாமல் அவனை பார்த்து கொண்டாள். அவள் முகத்தில் இருந்த நக்கல் சற்று கூடி இருந்ததோ என்று கூட அவனுக்கு தோன்றியது. அதற்கு தகுந்தது போல்தான் அவள் பேசவும் செய்தாள். எனக்கு இதுதான் பல நாட்களா புரிய மாட்டேங்குது. யாரோ ஒரு குழந்தைய பார்க்க உங்களுக்கு ஏன் இத்தனை ஆர்வம்? எத்தனையோ பொண்ணுங்களோட பழகி இருப்பீங்க, அதுல எத்தனை பேருக்கு குழந்தை இருக்கோ? எல்லாரும் குழந்தைகிட்டையும் இப்படிதான் பாசம் காட்டுவீங்களா? அவனை ஆழமாக பார்த்து கொண்டே சாரு கேட்க, ஷட் அப் என கத்தி விட்டான் ஜெகன். அவள் இப்போதும் அவனை அழுத்தமாக தான் பார்த்து கொண்டிருந்தாள். கோபத்தில் இருந்த இடத்தை விட்டு வேகமாக எழுந்து விட்டவன் ஜன்னல் அருகில் சென்று நின்று கொண்டான். முழுதாய் இறுகி போயிருந்த அவன் முதுகு மட்டும்தான் அவள் பார்வைக்கு கிடைத்தது. சில நிமிடங்கள் அங்கு பெரும் அமைதி நிலவியது. சற்று நேரத்தில் திரும்பிய ஜெகன் முகத்தில் இருந்து சாருவால் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை. மெதுவாக அவள் அருகில் வந்தவன் இப்போது தன் இருக்கைக்கு போகாமல் சாரு அருகில் இருந்த இருக்கையில் வந்து அமர்ந்தான். இங்க பாரு சாரு என்ற அவனது அழைப்பிலும் அவன் அருகில் வந்து அமர்ந்ததில் தானாக அவள் கண்கள் அவனைத்தான் நோக்கியது. நான் ஒழுக்கமானவனா இருக்கலதான் சாரு, அததான் நானே ஒத்துக்கிட்டேனே. அதுக்காக உன்னோட வாழ்ந்ததையும் அதையும் ஒப்பிடுவியா?
அதெல்லாம் ஏதோ கோபத்துல பேச முடியாமல் தலைகோதி சங்கடத்தோடு வேறு எங்கோ பார்த்தவன், எனக்கு வேற குழந்தையெல்லாம் இல்ல சாரு, நான் யாரோடும் அந்த மாதிரி. அதற்கு மேல் சொல்ல முடியாமல் திணறியவன், விட்டுடை சாரு என்றான் இறுகி போய். அவள் எதுவும் கூறாமல் அமைதியாக இருக்க சில நொடிகள் எடுத்து தன்னை சமன் செய்து கொண்டு மீண்டும் அவன்தான் பேசினான். சாரு, நீ நம்புறையோ இல்லையோ, நம்ம திருமணம் முடிஞ்ச புதுசுல எனக்கு இருந்த கோபம் வெகு சீக்கிரமே குறைஞ்சிடுச்சு. முக்கியமா நான் உன்னோட வாழ்ந்தப்போ மனசார உன் கணவனாதான் நினைச்சேன் சாரு. என் மனசு வெகு சீக்கிரமே இதுதான் என் வாழ்க்கைன்னு கண்டுக்குச்சு. இந்த மூளை அதோட கோபம் மனச வெளிவரவே விடல சாரு. எப்படி ஏனோ தன் மனதை புரிய வைத்து விட வேண்டும் என ஜெகன் பேச, சாருவோ சுத்தமாக அவனை நம்பாத பார்வைதான் பார்த்தாள். நீ நம்பாட்டாலும் அதுதான் உண்மை சாரு, மீண்டும் அழுத்தமாக ஜெகன் கூற. உங்களுக்கு ஏதாவது அம்னிஷியாவா? வெகு நக்கலோடு சாருவிடம் இருந்து கேள்வி வந்தது. அதில் ஜெகன் அவளை வெறித்து பார்க்க, திருமணமாகி சில நாட்களிலேயே உங்க மனச பாதிச்ச பொண்ணதான் தொடர்ந்து வார்த்தைகளால கொன்னு காலை வேக வச்சு கடைசியா அதுலயும் அதற்கு மேல் கூற முடியாமல் சாரு முகத்தை திருப்ப, நினைவு கூர்ந்த விஷயங்களில் இருவர் கண்களும் கலங்கி போயிற்று. சாரு வேகமாக கோபத்தோடு கண்ணீரை உதறித்தள்ள, ஜெகனோ தலை குனிந்து மெதுவாக கண்ணீரை துடைத்துக் கொண்டு நிமிர்ந்தான். மனசுல தீராத கோபம் சாருமா. ஒழுக்கமா வாழ்ந்த ஒரு ஆணை பெண் விஷயத்துல அவமானப்படுத்த கூடாது சாரு. அந்த வலி மிகவும் கொடுமையானது, அதை யாராலையும் தாங்க முடியாது. இல்ல சாரு, நான் செஞ்சதை நியாயப்படுத்த சொல்லல, அன்றைய ஏன் மனநிலைய சொன்ன, அவ்வளவுதான். அவள் முகம் போன போக்கில் கடைசி வரியையும் சேர்த்தே கூறி முடித்தான் ஜெகன். அப்போதும் அவள் பார்வை பெரிதாக ஒன்றும் மாறிவிடவில்லை. தவறில்லைன்னு நானும் சொல்லல, அதுக்கு உங்க முறையில தண்டனை கொடுத்தாயிருச்சு, விட்டுட வேண்டியது தானே, இன்னும் ஏன் என்ன தொல்லை பண்றீங்க? மெதுவாகவே சாரு கேட்க, நீ ஏன் வேற வாழ்க்கை தேடிக்கல சாரு? நான் தான் பாவி, என்ன தூக்கி போட்டுட்டு வேற யாரையாவது திருமணம் செஞ்சுக்கிட்டு மகிழ்ச்சியா வாழ்ந்திருக்கலாமே. சாதாரணமாக ஜெகன் கேட்க, சி என முகத்தை சுளித்தாள் சாரு. அதில் அவளை அழுத்தமாக பார்த்தவன், முடியாதில்லையா சாரு? எனக்காவது ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே. நான் உன்னை உயிரா நேசிக்கிறேன் சாரு, உன்னை சந்தோஷமா வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், உன்னோட மகிழ்ச்சியோட வாழணும்னு ஆசையா இருக்கு சாரு. ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்க கூடாதா? பெரும் ஏக்கத்தோடு ஜெகன் கேட்க, அவனை முறைத்து கொண்டு எழுந்து விட்டாள் சாரு. இதற்கான பதில் எத்தனை முறை உங்களுக்கு சொல்றது? செத்தாலும் சாவேனே ஒழிய இனி உங்களோட ஒரு வாழ்க்கைய என்னால யோசிக்கவே முடியாது. அழுத்தமாக கூறிவிட்டு அதற்கு மேல் நிற்க முடியாமல் வேகமாக சாரு சென்றுவிட, அப்படி விட முடியாதே சாரு என மெதுவாக முணுமுணுத்துக் கொண்டான் ஜெகன். அன்று மாலை அபிராமி வீட்டிற்கு முதலில் வந்த சாரு இன்னும் குழப்பத்தோடுதான் இருந்தாள். எப்போதும் வந்ததும் ஃப்ரெஷ் ஆகிவிட்டு இரு குழந்தைகளுடனும் சிறிது நேரம் விளையாண்டு விட்டே கிளம்புவாள். இன்று ஏதோ யோசனையில் குழந்தைகளை கூட கவனிக்காமல் அவள் அமர்ந்திருக்க, சற்று நேரத்தில் அவளே சரியாகி விடுவாள் என்று பொறுத்து பார்த்தாள் அபிராமி. ஆனால் சௌமியா காஃபி கொண்டு வந்து கொடுத்த போது கூட அவர் இருமுறை அழைத்த பின்தான் சாரு சுய நினைவுக்கு வர, என்னாச்சு சாரு, அப்படி என்ன யோசனை உனக்கு என்று கேட்டு விட்டாள் அபிராமி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே என சாரு சமாளிக்க, பொய் ரொம்ப கேவலமா இருக்கு, உண்மைய சொல்லுடி என்றாள் அபி சற்று அதட்டலாக. அவளுக்கும் ஜெகன் சாருவிடம் எப்படி நடந்து கொள்ள போகிறான் என்ற குழப்பம் இருந்து கொண்டே இருந்தது. அபியின் கூற்றில் லேசாக புன்னகைத்த சாரு, எனக்கு வேற என்ன பிரச்சனை வந்துட போகுது, எல்லாம் உன் அண்ணாதான் என்றால் சலிப்போடு. ஏதாவது பிரச்சனையா சாரு? பெருசா ஏதாவது சண்டையோ என்ற பயத்தோடு அபி கேட்க, பெருசா ஒன்னும் இல்ல அபி என முடித்து விட்டாள் சாரு. அப்போதுதான் அபியும் இழுத்து பிடித்து வைத்திருந்த மூச்சை நிம்மதியாக வெளியே விட்டாள். அபி பேசியதில்
ஒருவாறு தெளிந்திருந்த சாருவும் குழந்தைகளுடன் விளையாட அமர்ந்து விட்டாள். சக்தி பில்டிங் ஷெட் வைத்து விளையாண்டு கொண்டிருக்க அவள் அருகில் அமர்ந்து அதை கைத்தட்டி ரசித்துக் கொண்டிருந்தாள் மது. சாரு வந்து அமர்ந்ததும் அவளிடம் சக்தி கட்டி இருந்ததை காட்டி மது கைத்தட்ட, அக்கா பில்டிங் கட்டியிருக்காங்களா? சூப்பர் சூப்பர், சக்தி குட்டி அழகா கட்டியிருக்கியே, வெரி குட் என குழந்தையை பாராட்டினாள் சாரு. அதில் அவளும் மலர்ந்து புன்னகைக்க திடீரென பா பா என்று கூறிக்கொண்டே தவள ஆரம்பித்து விட்டாள் மது. அவள் தெளிவாக கூறிய பா எனும் வார்த்தையில் சாரு மட்டுமில்லாமல் அபியும் அதிர்ந்துதான் விழித்தாள். மதுவிற்கு இதுவரை பேச்சு வரவில்லை. சாரு, அபி, சௌமியா அனைவருமே தை மா என சொல்லிக் கொடுத்து கொண்டுதான் இருந்தன. ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு அவள் திடீரென பா என்றதும் அனைவருக்குமே திகைப்புதான். சோபாவை ஒரு முறை சுற்றி வந்த மது மீண்டும் வாசல் பார்த்து பா என்று கூற சரியாக உள்ளே வந்து கொண்டிருந்தான் வினய். அவனை தானும் கவனித்த அபிக்கு அப்போதுதான் விஷயமே புரிந்தது. சக்தி வினய கூப்பிடுறத பார்த்து கத்துக்கிட்டு இருக்கா சாரு என்று அபி கூற அதற்கு என தலையாட்டி வைத்தவளுக்கு ஏனோ மனம் கேட்கவில்லை. குழந்தையை வெறித்து பார்த்து கொண்டே அவள் அமர்ந்திருக்க அவள் நிலை உணர்ந்த அபி லேசாக அவளை உலுக்கினாள். குழந்தைக்கு என்ன தெரியும் சாரு? மெதுவாக அபி கூற, ஆனாலும் அவளுக்கு எல்லாம் நான் தானே செய்யறேன் அபி. இல்லாத தந்தையதான் அவ முதல்ல அழைக்கணுமா? என்ன முயன்றும் முடியாமல் சாருவின் கண்கள் கலங்கிவிட்டது. ஏற்கனவே குழந்தை பற்றி கணவனிடம் செய்துவிட்டு வந்த வாக்குவாதத்தில் மனம் குழம்பி இருந்தவள் இப்போது குழந்தையும் இப்படி அழைத்து வைக்கவும் தன்னை மறந்து கலங்கிவிட்டாள். அவள் அழுததும் வேகமாக அவள் அருகில் வந்த அபி, என்ன சாரு இதுக்கெல்லாம் போய் கண் கலங்கிக்கிட்டு? வேண்டாமா என மெதுவாக அவள் கண்களை துடைத்து விட சில நொடிகள் எடுத்துக்கொண்டு தானே சமாதானமாகிவிட்டாள் சாரு. மனம் ஆறவில்லை என்றாலும் குறைந்தது அப்போதைக்கு மற்றவர்களிடம் காட்டிக்கொள்ளாமல் இருந்தாள். சரி அபி, நான் கிளம்புறேன், நேரமாச்சு என்றவள் மதுவை தூக்க போக, நீ இன்னைக்கு இங்கதான் சாப்பிட்டுட்டு போற சாரு, பேசாம உட்காரு என அவளை பிடித்து அமர வைத்து விட்டாள் அபி. அதற்கு மேல் தன் பேச்சு அங்கு செல்லுபடி ஆகாது என்பதால் சாருவும் அமைதியாகிவிட்டாள். அதற்கு மேல் சாரு எதுவும் யோசிக்காமல் அபி பார்த்து கொண்டாள். நடந்த அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த வினய்க்கு ஜெகனின் நிலை நினைத்துதான் கவலையாக இருந்தது. அவன் எப்படித்தான் சாருவை சரி செய்ய போகிறானோ என்ற எண்ணம்தான் அவனுக்கு முன் பெரும் கேள்விக்குறியாக நின்றது. அபியுடன் இருந்தவரை தற்காலிகமாக காணாமல் போயிருந்த பயம் தன் வீட்டிற்கு வந்ததும் மீண்டும் ஒட்டிக்கொண்டது சாருவிற்கு. விளையாண்ட களைப்பில் வீட்டிற்கு வரும்போதே மது உறங்கி இருக்க அவளை கட்டிலில் விட்டுவிட்டு உடை மாற்றி வந்து சாரு மகளை இறுக்கமாக அணைத்து கொண்டு படுத்துவிட்டாள். எக்காரணம் கொண்டும் குழந்தையை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் என அவள் மனம் மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டது. அவள் வாழ்க்கையின் ஆதாரமே மதுதானே. அவளை யாருக்காகவும் எதற்காகவும் அவள் விட்டு கொடுக்க தயாராக இல்லை.